ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு வீடியோவுமே நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் ஃபுல் வீடியோவும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை. எவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எவ்வளோ கருமையாக இருக்குது, எப்படி கருமையாக கையில் ஒட்டுதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, காப்பித்தூள் 2 பாக்கெட் எடுத்திருக்கோம். அந்த காப்பித்தூளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பவுலில் 2 பாக்கெட்டையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வைக்கணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். அதில் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிகாஷன் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம இந்த டிகாஷனை ஹீட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நம்ம நார்மலாக வாட்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த டிகாஷனை நம்ம ஸ்டேபிளாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் முன்னாடியே நம்ம டிகாஷன் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம இரும்பு கடாயை எடுத்துருக்கோம். எப்பயுமே நம்ம இது செய்யும்போது இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா நல்லது. அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம். பாருங்கள், 2லேருந்து 3 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. லைட்டாக இதை வறுபடணும். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா வெந்தயம். அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டீத்தூள் நம்ம ஒரு 2 ஸ்பூன் டீத்தூள் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு கருமையாக நமக்கு நல்ல கருன்னு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக வறுபட்டுருச்சுன்னு. இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னா, பாதாம் ஒரு 6 பாதாம் எடுத்துருக்கோம். அந்த பாதாமை எல்லார் வீட்லேயுமே இந்த உரல் இருக்கும். அந்த உரலை வச்சு நச்சுக்கங்க. நச்சு அதையும் நம்ம அந்த வறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கலவையில் இதை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா ஃபைனாக வறுபட்டு வரணும். நல்லா கருன்னு நல்லா வரணும். எந்த அளவுக்கு நம்ம கருமையாக வறுபட்டு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கும். சூப்பராகவும் இருக்குங்க. எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. பக்காவான ஒரு ஹேர் டை அப்படின்னாலே நம்மளுடைய ஹேர் டை தான் சொல்லுவோம். அப்படி ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கடையிலலாம் எங்கேயுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு ஹேர் டை தாங்க இது. பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்கள். நல்லா கருன்னு வந்துருச்சு. நல்லா புகை வருது பாருங்கள் பயங்கரமாக. அதை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் போட்டு நல்லா அதை மையாக அரைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மையாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நைஸாக இருக்கும். நைஸாக இருக்கும் போது தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ண நல்லாவே இருக்கும். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரோம் அப்படின்றத நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நைஸாக பாருங்களேன். நம்ம எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ நைஸாக இருக்கும். பாருங்கள், நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 3 பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் ஒன்று, குட்டி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அவுரிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அவுரிப்பொடி எடுக்கிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அன்னப்பேத்தி ஒரு 1 ஸ்பூன் அன்னப்பேத்தி எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த 3 கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த டிகாஷனை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த டிகாஷன் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து நம்ம இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். அருமையான மிக்சிங்க, சூப்பராக இருக்குது.
எவ்வளோ கருகருன்னு வந்துச்சு பாருங்கள். மிக்சிங்க்கே இவ்வளோ கருகருன்னு வந்துச்சு. நம்ம ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பாருங்கள், நம்ம ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுப்போம். என்ன எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ கருமையான ஒரு ஹேர் டைனால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ மையாட்டம் இருக்குது பாருங்களேன். நம்ம அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஹேர் டைன்னே சொல்லலாம். பாருங்கள், எவ்வளோ மை மாதிரி இருக்குது பாருங்களேன். எடுத்து நம்ம மை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், கையில் அப்ளை பண்ணுவோம், எப்படி ஒட்டும் பாருங்கள் கையில். நம்ம ஹேரில் அவ்வளோ அருமையாக ஒட்டுச்சுங்க. என்னுடைய ஹேருக்கு அதுதான் அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். எப்படி ஒட்டுது பாருங்கள், அப்படியே மை மாதிரி ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைனால் நம்புவீங்களா? அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், கையில் எப்படி ஒட்டுது பாருங்களேன். இந்த ஹேர் டை பயன்படுத்துறது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு நல்ல ட்ரையான ஹேராக இருக்கணும். தண்ணி எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. வாரத்துக்கு 2 முறை போடலாம். உடனே கருமை நிறம் கிடைக்காது. ப்ரௌன் நிறத்தில் மாறும். அதுக்கப்புறம் தான் கருமை நிறத்துக்கு மாறும். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக கருன்னு ஊட்டிருக்கு பாருங்களேன். இது நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுங்கள், கையில் போடாதீங்க. கையில் போடுறதுக்கு ரொம்ப நாளாக ஆயிரும். எப்படியும் ஒரு 2 நாளாவது ஆயிரும். அதனால் கையில் போடாதீங்க. இதை பாருங்கள், வலிச்சு எடுக்கும்போது வரமாட்டேங்குது பாருங்கள். அந்த கருமை எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை கிடைக்குங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கழுவி கூட காமிப்போம் பாருங்கள், போகவே போகாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஆயில் எதுவுமே நம்ம கலக்கலை பாருங்கள். தேங்காய் எண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ எதுவுமே நம்ம கலக்கலை. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான். பாதாம் மட்டும்தான் கலந்துருக்கோம். இந்த பாதாம்லேயே ஆயில் தன்மை இருக்கும். அவ்வளோ அருமையானது பாருங்கள். நம்ம கையை கூட வாஷ் பண்ணி கூட காமிப்போம், போகவே போகாது. கருமை நிறம் அப்படியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை நிறம் கிடைக்குன்னு நம்புவீங்களாங்க? அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டைன்னே சொல்லலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், போகவே இல்லை பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். போகாது, உண்மையாகவே போகாதுங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. இந்த கையிலையும் பாருங்கள், போக மாட்டேங்குது பார்த்தீங்களா? நீங்களே ட்ரை பண்ணிட்டு ஆச்சரியப்படுவீங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. போய் சேனலில் விசிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புது விதமான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ மக்களை. அடுத்து கண்டிப்பாக நாங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.